ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குரூப்ஸோட நேம் அண்ட் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை மாடர்ன் பீரியாடிக் டேபிள் 180 எலிமெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு. ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா there are 18 குரூப்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? GROUP இப்படி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மேலேருந்து கீழே டாப் டு பாட்டம் தான் குரூப். அப்படி பார்த்தீங்கன்னா 18 குரூப்ஸ் இருக்கு பீரியாடிக் டேபிளில். எத்தனை குரூப்ஸ் இருக்கு? 18 இருக்கு. ஓகேயா? ஸோ பாருங்க 1 to 18. இந்த நேம்ஸ் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ஆல்கலி மெட்டல்ஸ், செகண்ட் குரூப் வந்து ஆல்கலைன் எர்த் மெட்டல் AMAEM ஞாபகம் வச்சுப்பீங்க. 3 to 12 டைரக்டா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், டிரான்சிஷன் மெட்டல்ஸ். ஸோ இப்போ நம்ம கன்ஃபியூஷனே எங்கேருந்து வரும்னா 13லேருந்து 18 தான் வரும். ஸோ 13, 14, 15, 16, 17, 18 இப்படி எழுதிக்கோங்க. BCNO HN இதான் ஈஸி ட்ரிக். BCNO HN அப்படின்னா 13th குரூப் வந்து போரான் குரூப், 14th குரூப் வந்து கார்பன் குரூப், 15th வந்து நைட்ரஜன், 16th வந்து ஆக்சிஜன் குரூப். ஆக்சிஜன் குரூப்பை சால்கோஜன் குரூப்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஓர் ஃபார்மிங் எலிமெண்ட். இது ஆக்சிஜன் வந்து நிறைய ஓர் ஃபார்ம் பண்ணும். 17th வந்து ஹாலோஜன்ஸ், குளோரின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் இருக்கிறது ஹாலோஜன்ஸ். 18th வந்து நோபல் கேஸ். ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? BCNO HN. ஃபர்ஸ்ட் குரூப் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல்கலி மெட்டல்ஸ், ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், டிரான்சிஷன் மெட்டல்ஸ், இன்னர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ், F பிளாக் இது எல்லாமே இன்னர் டிரான்சிஷன் மெட்டல். 13லேருந்து 18 குரூப் நம்பர் எப்படி எழுதிட்டு BCNO HN இங்கே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் alkali metals, alkaline earth metals, transition metals 3 to 12, 13, BCNO NO HN இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ.